السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في مكان آخر وقرن في بيوتكن صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا تسافرن امرأة إلا معها محرم صدق رسوله الكريم. நம்மை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக பிறக்கச் செய்து மேலும் தனது ஹபீப் நாயகம் ஈருலக ரட்சகர் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அருள் நிறைந்த உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக புரிந்தது மட்டுமல்லாமல் 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் தஆலா எந்த ஒரு தீன் பணிக்காக எந்த ஒரு திருக்கலிமாவை எத்தி வைப்பதற்காக அனுப்பினானோ இப்படியாப்பட்ட அந்த திருக்கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஒரு மாபெரும் இர்ஃபானை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு காமியான ஷேഖை நமக்கு அருள் புரிந்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இம்மன்றத்தில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவென்று பார்த்தால், மாற்றப்பட வேண்டிய கெட்ட வழிமுறைகள். இந்த வகையில் பார்த்தோமேயானால் பெண்கள் வேலைக்கு செய்வதை பற்றி நம்முடைய சகாநாயகம் சொல்லி காட்டுவார்கள். அந்த காலத்துலலாம் ஆண்கள் வேலைக்கு செல்வார்கள், பெண்கள் வீட்டில் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த காலத்தில் என்ன ஒரு எண்ணம் வந்துவிட்டது என்று பார்த்தால், ஆண்கள் வேலைக்கு சென்று ராக்கெட் எல்லாம் விட்டு பெரும் அந்தஸ்துக்கு செல்கிறார்கள். நம்மால் எதுவும் முடியாதா, நம்ம அவ்வளவுதானா, வீட்டு தானா நமக்கு, அப்படி என்று அந்த பெண்கள் நினைத்து கொண்டு ஒவ்வொருவர்களும் சாதிக்க வேண்டும் என்பதாக வெளியே கிளம்பி விட்டார்கள் நண்பர்கள். இதன் பின் விளைவுகள் என்னவென்று பார்த்தோமேயானால், இன்று தமிழ்நாட்டில் இவ்வளவு இன்ஜினியர்கள், அவ்வளவு பட்டதாரிகள் எவ்வளவோ படித்துக் கொண்டு வேலை இல்லாமல் இருப்பதற்கான மாபெரும் காரணம் இதுதான் நண்பர்கள். காரணம் என்ன? ஒரு 10 நபர்கள், ஒரு 100 நபர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் உதாரணமா சொல்கிறேன், ஒரு 100 நபர்கள் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 50% பெண்களே போகிறாங்கன்னா மீதி இருக்க அந்த 50 ஆண்களுக்கு வேலை எங்க இருக்கும்? உதாரணமா சொல்றேன். இதே மாதிரி அந்த எண்ணிக்கை எனக்கு சரியா தெரியல, உதாரணம் சொல்றேன். அப்ப பெண்கள் வேலைக்கு செல்வதனால் தான் ஒரு ஆண்களுக்கு வேலை குறைகிறது. இந்த ஆண்களுக்கு வேலை குறைவதனால் தான் திருட்டு கொள்ளை என்பதாக மாபெரும் திருட்டுகள் கொள்ளைகள் எல்லாம் நடைபெறுகிறது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா 1400 வருடத்துக்கு முன்பாக திருக்குர்ஆனில் இறக்கி வைக்கிறான். வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, பெண்களே நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருந்து கொள்ளுங்கள். பிள்ளை குட்டிகளை பார்ப்பது என்ன ஒரு கேவலமான விஷயமா? இந்த பிள்ளை குட்டிகளை அவர்கள் அந்த தாய்மார்கள் பார்க்காமல் விட்டதனால் தான் இன்று வித்தியாசமாக அவர்கள் மாறி இருக்கின்றனர். படிக்கவும் இல்லை, காலேஜுக்கும் சென்று லவென்று என்னென்னமோ தவறான வழிகளில் செல்கிறார்கள். ஆனால் அதன் இறுதி முடிவு என்ன? கொலை, தற்கொலை. இதை தவிர வேற எதுவும் இல்லை. நிம்மதியாக யாராவது வாழ்கிறார்களா என்று. இதனால்தான்
இந்த நாட்டில் மாபெரும் குழப்பங்கள் எல்லாம் விளைகிறது என்று சொல்லி காட்டினார்கள் நண்பர்களே. என்று பெண்கள் வீட்டில் இருந்து அவர்களுக்கான பணிகளை செய்கிறார்களோ அப்பொழுதுதான் வீடும் நலமாக இருக்கும், நாடும் நலமாக இருக்கும். அவர் இல்லை என்றால், வீட்டில் பார்ப்பதற்கு பெண் இல்லை என்றால், அந்த மாப்பிள்ளை அந்த கணவனுடைய பெற்றோர்கள் எங்க வைப்பார்? அவரும் வேலைக்கு சென்று விடுகிறார், இவனும் வேலைக்கு சென்று விடுகிறார். பிள்ளை குட்டிகள் ஒழுக்கமின்றி வளர்கின்றன. பெற்றோர்களை பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் முதியோர் இல்லத்திற்கு கொண்டு செல்லும் நிலை ஏற்படுகிறது நண்பர்களே. எனவே இச்சமுதாயத்தில் மாபெரும் இரண்டாவது விஷயமாக பார்ப்பது, ஒரு கெட்ட விஷயம் என்று பார்ப்பதாகிறது திருமணங்களில் வீண்வரையம் செய்வது நண்பர்களே. காலகட்டத்தில் மாப்பிளைக்கு அவர் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ நட்செல்லாம் வரைத்து கொடுத்து கருப்பா இருக்கிற மாப்பிள்ளையே வெள்ளையாக்கிடுறாங்க. அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க மாப்பிள்ளைக்கு மட்டும். என்னென்னமோ செஞ்சு கடைசியில் 6 நாள் 7 நாள் கல்யாணம் வைப்பாங்க. பள்ளப்பட்டியில் பார்த்தா 3 நாள் நடக்கும்னு நம்ம மாணவர் ஒருத்தர் சொன்னார். எனவே அந்த வீண் விரயம் எல்லாம் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு எளிதாக திருமணம் செய்து வைத்தார்கள் தெரியுமா? சில கேள்வி எழுப்புவார். அது அந்த காலம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களாம் இருந்தாங்க, நம்மளாம் இருக்க முடியுமாப்பா அப்படிங்குவாங்க. வெறும் இந்த 10 வருஷத்துக்குள்ள நம்மள ஒரு கல்யாணம் நடந்துச்சு. என்ன கல்யாணம்னு பார்த்தா, ஒரு மதரசால ஒரு பெரிய அஜத்தவங்க அவங்க பொண்ணுக்கு மொத்த செலவு 6000 ரூபாய். எங்க பெண் வீட்டார் இடத்துல வெறும் 6000 ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எனவே இந்த திருமணத்திலையும் நம்ம கஞ்சத்தனத்தை சொல்ல எளிமையா நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மூன்றாவது ஒரு விஷயத்தை பார்த்தோமேயானால், இது நம்ம மதரசா மாணவர்களுக்காக ஷேഖிடம் ஷேഖிற்கு இதாத் செய்வது நண்பர்கள். எத்தனையோ இந்த தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மதரசாக்கள் இருக்கிறது, எவ்வளவோ இருக்கிறது. எல்லா மதரசாக்களிலும் தீனில் 2 வகையான இஸ்லாமும் கற்றுத்தரப்படுகிறது, ஈமானை பற்றியும் கற்றுத்தரப்படுகிறது. ஆனால் எந்த மதரசாவிலும் இஹ்சான் என்ற ஒரு பாடத்தை கற்றுத் தருவதில்லை. அந்த ஒரு மாபெரும் ஒரு இல்மி இர்ஃபானை கற்றுத்தரும் ஒரே மதரசா நம்ம மதரசா மட்டும்தான். சர்க்கார் நாயகம் என்ன ஆசைப்படுறாங்க? ஒரு அவங்களோட பீர்பாய்கள் முரீத்மார்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்கன்னா அன்னைக்கு கூட ஒரு மௌலா சொல்லி காட்டினாங்க, எப்பேற்பட்ட ஒரு ஆள் வந்தாலும் இதுதான் ஹக் என்று லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படி எத்தி வைக்கிற மாதிரி ஷேக் நாயகன் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி தவாலோட சொல்றாங்க மௌலா. அப்ப சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க, எத்தனையோ 1000 அவ்வாம் இல்ல 1000 ஆலிம் தான் நீங்க எத்தி வைப்பீங்க, அந்த அளவுக்கு புகுதப்பட்டு விட்டுச்சு அப்படின்னு சொல்லி காட்டினார். இப்போ முரியன்மார்களுக்கு நாம் அந்த அளவுக்கு கற்றுத் தருவது அப்படி. ஆனால் ஒரு ஆலிமா இருக்க வேண்டிய நாம் நம்மிடத்தில் ஷேக் நாயகம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று பார்த்தால், எப்பேற்பட்ட வஹாபியே வந்தாலும் சரி நாம் அதை எதிர்க்க வேண்டும் என்பவர்கள். ஷேக்கிடத்தில் இதாத் செய்வதை கொண்டு எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. நாகூரில் கூட ஒருவர் இருப்பார்கள், அவர்களுடைய ஷேக் அவர்களை அழைத்ததற்காக படி இறங்கி வருவதற்கு சிரமமாகிவிடும் என்று மினாராவில் இருந்து அப்படியே கீழே குதித்து மௌத்தாகிவிட்டார். அதே இடத்தில் இன்னும் அவர்களை அடக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த படிப்பினைக்காக வேண்டி. ஷேக் கூப்பிட்டால் அழைத்தால் எவ்வாறு உடனே செல்ல வேண்டும் என்பதற்காக. நான்காவது ஒரு விஷயம் என்று பார்த்தோமேயானால், உஸ்தாதுமார்களிடம் அதவை மேற்கொள்ள வேண்டும் என்பது. எல்லா கிருபையில் திருப்பூரில் உள்ள அனைத்து மாணவர்களும் பள்ளப்பட்டியில் உள்ள பெரிய மாணவர்கள் இருக்கிறார்கள், அதற்காக இருக்கிறார்கள். ஆனால் சிறுவர்களுக்கு தெரியாது, அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக சொல்கிறேன். நம்ம ஒழு செய்யறோம், உஸ்தாது வராங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம நவுந்து போகணும், நம்ம இந்த பைப்புக்கு வந்துடணும். இந்த மாதிரி சில அதப்புகள் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றத்தையும் கற்றுக்கணும்.
சாப்பிட்றாங்க, அவங்க சாப்பிடும்போது பாட்டில் காலியாக தண்ணி காலியாகவே செய்யும். சில உஸ்தாதுமார்கள் கேட்பாங்க, கேட்காம இருப்பாங்க. ஆனால் நம்ம போய் மெத்தி கொடுக்கணும். சைபரமா மாவுல இருப்பாங்க, அவங்க உஸ்தாதுமார்களுக்கு அவங்க கேட்கவே இல்லை, அவங்களா போய் சொன்ன செய்கிறாங்க. நம்ம செய்ய போனாலும் அடிக்க வருவாங்க. எனவே உஸ்தாதுமார்கள்ட்ட நம்ம அதை இருக்க வேண்டும் போல. அவங்க சொல்றாங்க, சொல்லும் போது நம்ம தப்பே செய்யலைனாலும் சரி, அவங்க திட்டும் போது நம்ம அமைதியாக தான் இருந்தோம். நம்ம திருப்பி ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதுதான் பேது. எனவே உஸ்தாதுமார்களிடம் அதபாக இருப்பதற்கும் சேஷத்தில் எதா செய்து சர்க்காருடைய ஹபீபான மொழியாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.